ஹாய் ஃப்ரெண்ட், டுடே அழகே அழகு சீரியலோட எபிசோடு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மலரும் மதியம் சமையல் ரெடி பண்ணிருக்காங்க. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட ஒரு முட்டை 15 முட்டை வேக வை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா மொத்தம் 17 முட்டை இல்லை, ஏன் 15 சொல்கிற அப்படின்றாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா இல்லை, நான் என்ன கணக்கில் சேர்த்தலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஏன்க்கா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா அவளுக்கு எதுக்கு, அவள் வீட்டில் சும்மா தானே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா அவங்களா சும்மா இருக்காங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க தானே வேலை செய்கிறாங்க, அவங்கள ஏன் சும்மா இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இருக்கா, நான் சேர்த்தி வேக வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டு அவங்களுக்கும் சேர்த்தி முட்டை வேக வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி இவ என்ன சொன்னாலே நமக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறா, இவளை நம்ம விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் மதி, எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராகவி வராங்க, மலர்கிட்ட வந்து அம்மா ஹோம்ஒர்க் அப்படின்றாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா இருமா வேலை இருக்குது முடிச்சுட்டு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மதி பார்த்தீங்கன்னா அக்கா எனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்றாங்க. அப்போ ராகவி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிட்டு போய் பார்த்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வீட்டுக்கு சுரேஷ் வராரு. ரேவதியும் பார்த்தீங்கன்னா காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன் சுரேஷ் நீ எல்லாம் இப்போல்லாம் வீட்டுக்கே வரமாட்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ வந்தால் தான் என்னை திட்டுறிய, அதனால தான் நான் வரல அப்படின்றாங்க. நீ சும்மா வந்தாக, நீ தான் குடிச்சிட்டு வரிய அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா என்ன குழந்த முன்னாடி என்ன பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கு ரேவதி பார்த்தீங்கன்னா குழந்த முன்னாடி குடிக்கிறது நாள் காலில் போகிறதெல்லாம் தப்பு இல்லை, நான் கேட்குறது மட்டும்தான் தப்பு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ சுரேஷ் பார்த்தீங்கன்னா சுரேஷை பார்த்தீங்கன்னா தங்கராஜ் கேட்குறாரு. என்ன சுரேஷ், நான் ஃபோன் பண்ணும்போது எங்கேயும் வெளியில் இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் மாமா, அண்ணா கூட வெளியில் போயிருந்தேன் அப்படின்றாங்க. இப்போல்லாம் வெளியில் போகலாம் ஆரம்பிச்சிட்டியா, இல்லை இதுக்கு முன்னெல்லாம் போயிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. ஓ, இப்போ என்னால் தான் போகிறது இல்லையா அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை மாமா, சும்மா பேசிட்டு போனோம், சாப்பிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்கிறாரு. சரி, என்ன தான் பேசிட்டு வந்தீங்க அப்படின்றாரு. வேலையை பற்றி தான் மாமா பேசணும். ஓ, உங்கள் அண்ணா உனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்களா? இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் யாருக்கிட்டனாலும் பேசுவேன் மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அழகுமதியை கல்யாணம் பண்ணால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க, அதனால தானே மாமா நான் அழகுமதியை கல்யாணம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்கிறாரு. அதுக்கு ரேவதி பார்த்தீங்கன்னா என்னடா சொல்கிற சுரேஷ், மதி பண்ணுறது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. இங்கே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா என்ன சுரேஷ் என் மேலே சந்தேகப்படுறியா, நீ அந்த ரிசப்ஷன் முடிஞ்சு பொண்ணு வீட்டுக்காரங்களாம் நைட்டு போயிட்டாங்க, நீ அங்கே அசிங்கப்படக்கூடாது அப்படின்றதுனால ஓவர் நைட்டில் நான் மதி வீட்டில் பேசிட்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ என் மேலே பழிய போடுற அப்படின்ற மாதிரி தங்கராஜ் சொல்கிறாரு. அதுக்கு இல்லை மாமா, நாளைக்கு என்கொயரி இருக்குது, என்ன பண்ணுறது, அழகுமதி மனசு வச்சா எனக்கு போன வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்கொயரி தானே பார்த்துக்கலாம், உன்னோட சஸ்பென்ஷன் நாளைக்கு கேன்சல் ஆகும், நான் அழகுமதி கிட்ட பேசுகிறேன், எப்படி பேசுமோ அந்த மாதிரி பேசுனா உன்னோட சஸ்பென்ஸ் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் இரு அப்படின்ற மாதிரி தங்கராஜ் சொல்கிறாங்க. சரி ஓகே மாமா அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்கிறாரு. மதியை பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு தான் பிடிக்கணும், வந்த உடனே ஓடக்கூடாது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் இன்னும் அதிகமாக தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மலர் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுன்னு இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்ன்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு பிளேட்டில் இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் எடுத்து கீழே வைக்கிறாங்க. இதை பார்த்து மதியம் டென்ஷன் ஆகுறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னக்கா இது, இந்த வேஸ்ட்டெல்லாம் அவங்க ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்து வைக்க மாட்டாங்களா, நீங்கள் கையை வச்சு எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மலர் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. இங்கே சுரேஷ் கிட்ட பார்த்தீங்கன்னா ராகவும் ராஜலக்ஷ்மியும் காலையில் மாப்பிள்ளை வந்திருந்தாரு, வேலை கிடச்சிரும், ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போனார் அப்படின்ற மாதிரி சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க. உங்ககிட்ட என்ன சொன்னார் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்கிட்டயும் அதே தான்ப்பா சொன்னார் அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்கிறாங்க. இந்த அழகுமதி மனசு வச்சா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி லக்ஷ்மி சொல்கிறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் உனக்கு 20,000 தான் சம்பளம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு எனக்கு அந்த 20,000 கிடைக்கிது, உன் மாப்பிள்ளை வேலை இல்லாத சும்மா இருக்காரே அப்படின்ற மாதிரி சொல்கிறாடா, என்னம்மா சொல்கிற, அப்படியா சொன்னா அப்படின்ற மாதிரி சுரேஷ் கேட்குறாங்க. அப்போ ராகவ பார்த்தீங்கன்னா அவள் யாரையும் மதிக்கிறதில்ல, வீட்டில் எல்லாரையும் எதிர்த்து பேசுகிறா, பொம்பளைன்னு இருந்தால் வீட்டில் புருஷனையும் வீட்டையும் பார்த்துக்கணும், வேலைக்கு போகிறதான் போகக்கூடாதுன்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலைக்கு போனாலையும் புருஷனும் பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள்.